இந்தியாவின் மொத்த உள்நாட்டு விமான போக்குவரத்தில் 55% முதல் 68% வரை முக்கிய பங்களிப்பை வழங்கி வரும் முன்னணி விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் கடந்த ஒரு வார காலமாக சந்தித்து வரும் சேவை பாதிப்பு காரணமாக நாடு முழுவதும் விமான போக்குவரத்து பெரிதும் ஸ்தம்பித்துள்ளது. சுமார் 434 விமானங்களை கொண்டு உள்நாட்டில் 1840 சேவைகளையும் சர்வதேச அளவில் 460 சேவைகளையும் இயக்கி வரும் இந்நிறுவனத்தின் சேவையில் ஏற்பட்ட இந்த தொடர் பாதிப்பு இந்தியாவின் விமான போக்குவரத்து வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. சென்னையில் இண்டிகோ விமான சேவை இன்று தொடர்ச்சியாக 8வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இன்று சென்னை விமான நிலையத்தில் மொத்தம் 41 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 23 புறப்பாடு விமானங்களும் மற்றும் 18 வருகை விமானங்களும் அடங்கும். நேற்று மட்டும் சென்னையிலிருந்து புறப்படும் மற்றும் வந்து சேரும் என 71 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. சிங்கப்பூர், பினாங்கு, மும்பை, டெல்லி, அகமதாபாத், கொல்கத்தா, கவுகாத்தி, புவனேஸ்வர், விசாகப்பட்டினம், கொச்சி, பாட்னா, பெங்களூரு உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முக்கிய நகரங்களுக்கான விமானங்கள் கூட குறைந்த அளவே இயக்கப்படுவதால் விமான நிலையத்தில் பயணிகள் கடும் குழப்பத்துடனும் சிரமத்துடனும் காத்திருக்கின்றனர். விமான பணியாளர்களின் பணி நேர வரம்பு அட்டவணை குறித்த மத்திய அரசின் புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவதில் ஏற்பட்ட நிர்வாக சிக்கல்களே இந்த பாதிப்புக்கு காரணமாக கூறப்படுகின்றன. அதிர்ஷ்டவசமாக கடந்த 5 நாட்களில் ரத்து செய்யப்படும் விமானங்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட பாதியாக குறைந்துள்ளது. இது விமான சேவை மெல்ல சீராகி வருவதை காட்டுகிறது. இந்த பணி நேர விதிமுறைகளில் மத்திய விமான போக்குவரத்து துறை தற்போது தளர்வுகளை அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு விமான சேவைகள் படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் இன்னும் ஓரிரு நாட்களில் நிலைமை முழுமையாக சீராகும் என்றும் இண்டிகோ நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. விமான சேவை ரத்து மற்றும் கால தாமதத்தை தவிர்க்க பயணிகள் தங்களது பயண விவரங்களை விமான நிறுவனங்களிடம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.